வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆனாங்க. ஸோ அதுல இருந்து மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகக்கூடிய டைம்ல பெரிய அளவில் மார்க்கெட் மொமெண்டமே இருக்காதுங்க. ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15ஓட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பெரிய லெவலில் ஒரு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. திரும்பவும் இதே இடத்துல ஒரு செல்லிங் ஆனதான் இன்னைக்கு மார்க்கெட்டு. பெரிய லெவலில் இல்லை, பட் ஓப்பன்ல இருந்து 2 ரெசன்ஸ் வரைக்கும் இன்னைக்கு மீட் ஆயிருக்காங்க. இதுதான் நேற்று கொடுத்த வேல்யூ படி. நீங்க இந்த மாதிரி ஓப்பன்லாம் தள்ளி நடக்கும்போது, இந்த மாதிரி கேப் டவுனோ அல்லது கேப் அப்பா நடக்கும்போது ஸ்ட்ரைக் பிரீமியத்தை விட இந்த வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி வேல்யூஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓப்பனுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் மேல திரும்பவும் கீழே வந்துச்சு. ஓப்பன்லயே தான் மார்க்கெட் ரொம்ப நேரமா சஸ்டெயின் ஆச்சு. அதுல இருந்து திரும்பவும் மேல போற மாதிரி போய் அங்கிருந்து கீழே இறக்கிட்டாங்க. ஸோ இவ்வளவுதான் டோட்டல் மார்க்கெட்டே இன்னைக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்துல நேத்து கொடுத்தது என்ன பண்ணிருக்குன்னு பார்த்துருவோம். 24,400 கொடுத்தோம். ஓகே ஃபைன். இதுல நான் நேத்து கொடுத்தது இந்த பிரீமியம் தான் கொடுத்துருப்பேன். இது இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஓபன் ஆனதுல இருந்து இந்த வேல்யூலாம் நேத்து உங்களுக்கு ஷோவே ஆயிருக்காது. 150 வரைக்கும் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இதுல இருந்து மார்க்கெட் திரும்பவும் ரிஜெக்ஷன் தான். இந்த பிரைஸ் லெவலும் பாத்தீங்க அப்படின்னா அங்க அதுக்கு மேல போக முடியாம எக்ஸாக்டா 130. ஏன்னா இந்த பிஹெச்டிஎல் இப்படிதான் கரெக்டா உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிடும். அந்த பிரைஸ் லெவலுக்கு மேல போக முடியாம திரும்ப கீழே வந்துட்டாரு காலு. ஆனா புட் ஆப்ஷன் பிரீமியம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் நான் எடுத்தது எப்படி அப்படிங்கிறத. இன்னைக்கு கீழே இருந்து திரும்பவும் 257ல இருந்து 344 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பக்கமா புட் ஆப்ஷன்ல தான் பிரீமியம் அது எண்ட் ஆஃப் த டைம்ல கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட மதியத்துல 1:30 மணில இருந்து மார்க்கெட்டு செல்லிங்ல தான் இருந்திருக்கு. நீங்க 2-3 ஹைய பிரேக் அவுட் கொடுக்கும்போது இந்த இடத்துல இந்த கேண்டில் என்டர் ஆகலைனால இந்த இடத்துல 290ல என்டர் ஆயிருந்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிருக்கலாம். அவ்வளவுதான் டோட்டல் மார்க்கெட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். பெரிய லெவல்ல எல்லாம் மொமெண்டம் இல்லைங்க. மார்க்கெட் இன்னைக்கு சுத்தமான சைட்வேஸ் மார்க்கெட் தான். பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க, பார்த்துக்குவோம். நான் இன்னைக்கு எடுத்த ஸ்ட்ரைக் பிரீமியத்தை நான் உங்களுக்கு இதுல காமிக்கிறேன். இது ஸோ இது பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம். இதே நான் இன்னைக்கு எடுத்தது 200 கால் ஆப்ஷன் பிரீமியமும் நான் பார்த்ததை தான் காமிக்கிறேன். ஆனா நான் இன்னைக்கு எக்ஸல் எந்ததுக்கு ரெடி பண்ணணும்னு கூட மறந்துட்டேன். 200ம் 100 பிரீமியமும் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். பட் ஆனா நான் இன்னைக்கு பார்த்த மார்க்கெட்டுக்கு இதுதான் எடுத்திருந்தேன். இந்த சிஸ்டம், அதாவது இந்த இண்டிகேட்டர் வச்சிருக்கிறவங்க இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேக்சிமம் இந்த பிளாக் லைன் சேம் பிரைஸா இருக்கிற மாதிரி பாத்துங்க. அப்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு ட்ரெண்ட் என்னவா இருக்கு அப்படிங்கிறது. 2 பேரும் கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் எந்த பக்கமுமே மூவ் ஆகாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் புட் ஆப்ஷன் இந்த பிளாக் லைனுக்கு மேல போகவே இல்லைங்க. சுத்தமா இந்த கிரீன் லைன்ல 155 ரூபாயில இருந்து 189 ரூபா போறாரு. திரும்பவும் கீழே, அதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் 138 ரூபாயில சப்போர்ட் எடுக்கிறாரு. அங்கிருந்து கிட்டத்தட்ட 189 ரூபா போயிருக்கு. 140 to 190 ஒரு 50 பாயிண்ட் ரேலியா தான் இதுல பார்க்க முடியும். இதே கால் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா காலையிலேயே பிளாக் லைன் 202க்கு மேல சஸ்டெயின் ஆகி இந்த இடத்துல ஒரு கரெக்டா 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாரு. அங்கிருந்து திரும்பவும் கீழே இறங்கிருச்சு. இந்த பிளாக் லைனுக்கு கீழே 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப சைடுவேஸா தான் இருக்குங்க. பெருசா மொமெண்டம்ல இருக்காது. இந்த பிரைஸ் லெவல் எல்லாமே எக்ஸாக்டா ஒர்க் ஆகும். ஏன்னா இது மேக் வேல்யூ தான் நான் இது சிஸ்டமா கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பிரேக் அவுட் ஆட்டோ பிரேக் அவுட்னு வச்சுக்கிறதுனால நீங்க எந்த சைடு மொமெண்டம் இருக்கு அப்படிங்கறது ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் வேல்யூக்கும் நீங்க இதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். சரிங்களா? இதே நீங்க இதுல ஆப்ஷன் டிசைடர் வச்சீங்க அப்படின்னா ஆப்ஷன் டிசைடர்ல பிரைஸ் லெவல்ஸ் உங்களுக்கு பிளாட் ஆகும். அவ்வளவுதான். இதுக்கும் அதுக்கு இவ்வளவுதான் வித்தியாசம். இதுவும் நல்லா தான் ஒர்க் ஆகும். பட் இந்த இடத்துல பிரைஸ் லெவல்ல இது கரெக்டா இந்த பிரைஸுக்கு மேல போகும்போது 228ங்கிற டார்கெட்டை ரீச் ஆயிருக்கு. அவ்வளவுதான் டோட்டல் மார்க்கெட்டு. மற்றபடி இன்னைக்கு என்ன மார்க்கெட்ல நடந்திருக்கு அப்படின்னா ஒன்றும் பெரிய அளவுல இல்லை. அப்படிதான் எடுத்துக்கணும். இதே இத லாக் பண்ணிட்டு இதே ஆப்ஷன் டிசைடர்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல புட் ஆப்ஷன்ல பிரீமியமே இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க.
நேத்து மார்க்கெட்ல இருந்து மேல இருக்கு அவ்வளவுதான். புட் ஆப்ஷன் பிரீமியம் 2 பிரீமியமும் இன்னைக்கு டிகே தான் ஆயிருக்கு. இந்த 144ல திரும்பவும் பிரைஸ் லெவல்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் கூட கீழே இறங்கலீங்க. அதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து மேலதான் போயிருக்கு 187 வரைக்கும். இதுல ஒரே ஒரு பை தான் கிடைச்சிருக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்கள் எதுலயுமே பை கிடையாது. இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு பை. இவ்வளவுதான். 2 மட்டும் யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் ட்ரெண்ட் டிசைடர்லாம் யாருக்கும் தரல. அது வந்து நீங்க ரொம்ப ஒரு இண்டிகேட்டர்னா ஒண்ணு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதே போதுமானதுங்க. சரிங்களா? அதனாலதான் நான் இதெல்லாம் ரொம்ப ஷோ பண்ணல. மைண்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்க. அதனால சொல்றேன். இந்த ஆட்டோ பிரேக் அவுட் ஈஸியா ஒர்க் ஆகும். நீங்க லைன் போய் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது எக்ஸாக்ட் வேல்யூவை கரெக்டா கொடுத்துரும். மேக்ஸிமம் இந்த பிளாக் லைன்ல இருந்து போனா ஃபர்ஸ்ட் பர்பிள் தான் டார்கெட். அதே வந்து ஆப்போசிட்ல பர்பிள்ல சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்ப அந்த சைடு திரும்பிடும் அப்படின்னு தான் அர்த்தம். இதை வந்து நல்லா பாருங்க தெரியும். இங்க பர்பிள்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுத்தது திரும்ப ரிஜெக்ஷன் ஆகி மேல போச்சு. ஆனா நீங்க இந்த பிளாக் லைனுக்கு மேல க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நீங்க போகணும். திரும்பவும் அகைன் இந்த கிரீன் லைன் 154ல ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆயிட்டு திரும்பவும் 200க்கு நியர்பை போயிருக்கு. அவ்வளவுதான் மார்க்கெட்டு. திரும்பவும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இவ்வளவுதான். இந்த இடத்துல எடுத்தா இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸா இருக்கும். அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எது வரைக்கும் கீழே இறங்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இதுல பிரைஸ் மட்டும்தான் பிளாட் பண்ணி வரும். இண்டிகேட்டர்ல பிரைஸ் டேக்ல எதுவுமே நான் இதுல வைக்கல. எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? இந்த பிளாக் லைனுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் இந்த சைடு தான் இருக்கும் தான் மீனிங். ஆனா 2 பேரும் கீழே இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் சைடுவேஸ்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே. நாளை மார்க்கெட் பத்தி பார்த்துருவோம். இன்னைக்கு இண்டெக்ஸ்ல நான் கொடுத்திருந்த லெவல்லாம் உங்களுக்கு இது பொசிஷனல் லெவலுங்க. இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மார்க்கெட்டுடைய ரேஞ்சுக்காக தான் நான் வந்து ஷோ பண்ணேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பொசிஷனல் லெவல். இது வீக் ஆரம்பிக்கும் போதே நம்ம எடுக்கக்கூடிய லெவல்ஸ் தான். இந்த 24,518 அதாவது வீக்லி போன வாரம் வீக் ஓபன் ஆனதுல இருந்து மார்க்கெட் மேலதான் இருந்தது. இப்படி இருந்த மார்க்கெட் மேல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 600 வரைக்கும் டார்கெட் கொடுத்துட்டு அங்க இருந்து மார்க்கெட் என்ன நடந்துச்சு, இதுதான் பஃபர் பாயிண்ட்னு சொல்லியிருந்தேன். ரெண்டு வேல்யூ நான் லாஸ்ட் வீக்கே கொடுத்திருந்தேன். இந்த 518ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே செல்லிங் ஆயிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அதே வந்து வீக்லியில இந்த பிரைஸ் 24,218க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு நான் போன வாரம் சொல்லியிருப்பேன். அதே போல இதுக்கு கீழேன்னா மார்க்கெட் கீழே தான் இருக்கு. கீழே போற மாதிரி இருந்தா 23 அதிகபட்சம் 938 வரைக்கும் போகலாம். அல்லது 978 ஒரு பஃபர் பாயிண்டா இருக்கு. ஸோ இது நாளைக்கே ரீச் ஆகுமான்னு நம்மளால சொல்ல முடியாது. நாளைய ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ இந்த பிரைஸ் லெவல்ல உங்களுக்கு பாத்தீங்களா, இது மந்த்லில பொசிஷனல் லெவல் தான். மந்த்லி லெவல்ல இதுக்கு மேல இது ஒரு மந்த்லி ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி கீழே இறங்கிருச்சு. ஸோ இந்த லெவல் எல்லாம் உங்களுக்கு எப்பவுமே அது ஃபிக்ஸடுங்க. இது பொசிஷனல் லெவல். இதை வச்சு நம்மளால இன்ட்ராடே பண்ண முடியாது. பட் மார்க்கெட்டுடைய வியூ ஸ்ட்ரக்சரை நம்மளால ஈஸியா டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இதை நான் வந்து வீக்லி லெவல்ல அப்படியே வச்சுக்குவோம். நாளைக்கு நிஃப்டியோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 46 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் வச்சுக்கோங்க. நாளைக்கு முக்கியமான பிரைஸ் லெவல் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா ஒரே நிமிஷங்க. இது 75 மினிட்ஸ்ல பார்த்துருவோம். நாளைக்கு முக்கியமான ரேஞ்ச் பத்தி பார்த்துடலாம். 24,202 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் வந்து இம்பார்ட்டண்டா இருக்குங்க. இதுக்கு மேலனா மார்க்கெட் மேல, இதுக்கு கீழேனா மார்க்கெட் கீழே. புரியுதுங்களா? இதுல பக்கத்திலே ரெசிஸ்டன்ஸ், அதாவது வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. இதுக்கு மேல இருந்தா மார்க்கெட் மேல தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இதனுடைய அளவீடுலாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. போன வாரத்துடைய ஹை லோ இதுதான். இதுக்கு மேல போனா இது வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் மேலேயே போயிருந்தது. இது டெய்லி லெவல்லயே நம்ம அந்த வேல்யூ கொடுத்துருந்தோம். அது டார்கெட் ரீச் ஆயிட்டு அங்கிருந்து கீழே இறங்கி இருக்கு இப்போதைக்கு. இப்போ நான் இந்த வேல்யூ என்ன சொன்னேன், அதிகபட்சம் நேத்து கீழே இறங்குற மாதிரி இருந்தா இது வரைக்கும் இறங்கலாம்னு சொன்னேன். அதுக்கு கீழே ஓபன் ஆன மார்க்கெட் திரும்பவும் அந்த பிரைஸ்ல ரிஜெக்ஷன் ஆகி திரும்பவும் கீழே தான் வந்திருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க முடியுது. சரிங்களா? நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 24,202 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு கீழே போனா திரும்ப இது போகும்னு உட்கார்ந்து இருக்காதீங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்து மேல போனா இது எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா?
அதிகபட்சம் நாளைக்கு கீழே இறங்குற மாதிரி இருந்தா 24,042 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 24,042. இதே வந்து ஒரு பஃபர் பாயிண்ட்னா 24,068 அப்படிங்கிற பிரைஸ் லெவலையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 2 லெவல் நமக்கு நாளைக்கு வந்து அதிகபட்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கலாம். சொல்ல போனா இது பாத்தீங்கன்னா ஒரு கேப் ஃபில்லிங் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? சாரி, நம்ம அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. இது போன வாரத்துடைய லோ. ஸோ இதுக்கு கீழே போனா 24,068 வரைக்கும் நாளைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஒரு பஃபர் பாயிண்ட் 24,042. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டா இந்த நாளைக்கு மட்டும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு எடுத்துக்கோங்க. வீக்லி லெவல்ல அதிகபட்சம் போன வாரம் கொடுத்த வேல்யூ படி 23,978 23,938 ஒரு சப்போர்ட்டா இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ், அதாவது நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் அப்சைடு போற மாதிரி இருந்தால் 24,378 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது அதிகபட்சம் மேல போனா அதிகபட்சம் மேல போகலாம். இதே 24,402 அப்படிங்கறது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து போன வாரத்துடைய ஹை, நியர்பையா இந்த பிரைஸ் லெவல் கூட நாளைக்கு போகலாம். அப்சைடு ரேலி ஆகிற மாதிரி இருந்தா இந்த லெவல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆனா எனக்கு ஸ்ட்ராங்கா 202 அப்படிங்கறத விட 218 வச்சுக்கோங்க. வீக்லி லெவல் இந்த லெவலுக்கு மேல இருந்தா மார்க்கெட் மேல அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? பிளைண்டா டவுன் சைடுன்னா டவுன் சைடே போய் ஓபன் பண்ணி உட்கார்ந்துடாதீங்க. இன்னைக்கு மார்க்கெட் அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. தெரியும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, கேப் டவுனா ஓபன் ஆயிட்டு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்ல போய் ரிஜெக்ஷன் ஆகி அங்கிருந்து திரும்பவும் கீழே வந்ததுதான் மார்க்கெட். இவ்வளவுதான் மார்க்கெட். இந்த மாதிரி மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக் 2 பக்கம் அடிச்சிருக்கும். ஆனா பிரீமியம் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா புட்டுல பெரிய லெவல்ல எல்லாம் தரல அப்படிங்கறத உண்மை. காலுடைய பிரீமியம் மட்டும்தான் நல்ல கரைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. சரிங்களா? நீங்க செக் பண்ணி பாருங்க, தெரியும். ஆனா புட்டுல பிரீமியம்ல வரல. நேற்று க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து ஒரு 30 பாயிண்ட் மட்டும்தான் வந்து பிளஸ்ல இருக்கிற மாதிரி காமிக்கும் அட் த மணில. அதே இந்த மணில நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அதெல்லாம் நம்ம மாறக்கூடாது. அட் த மணி பிரீமியம் வந்து இப்படிதான் இருந்திருக்கும். நாளைக்கு எடுக்கிற ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துடலாங்க. இதே ஸ்ட்ரைக்கை நான் வந்து இப்படியே வந்து கொடுத்துறேன். போதும். ஓகே, நாளைக்கு 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் 197க்கு மேல இருந்தா 95க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. இதுவே 24,150 பிரீமியம் புட் ஆப்ஷன் 170 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த பிரைஸ் லெவல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா செயல்படும். இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுவே நமக்கு போதுமானது. சரிங்களா? இந்த லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல ஒரு லோவை கட் பண்ணா கால் சைடு இருக்காதீங்க. ஏன்னா லோ இதுக்கு பக்கமா தான் இருக்கு. இதை கட் பண்ணா நீங்க கால் சைடு பத்தி போக்கஸ் பண்ணாதீங்க. இதுவே புட் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த 169 அப்படிங்கிற பிரைஸ்க்கு கீழே எடுத்துக்கோங்க. அதிகபட்சம் 130 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த லோவை கட் பண்ணிட்டாங்கன்னா புட் சைடை பத்தி யோசிக்க கூடாது. புரியுதுங்களா? இப்படிதான் நீங்க வந்து இந்த வேல்யூவை பயன்படுத்தணும். நான் இது வந்து கரெக்டா வேலை செய்யும். இதை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அதே மாதிரி நான் இந்த வேல்யூ கொடுக்குறேன். பட் இருந்தாலும் இந்த ஆட்டோ பிரேக் அவுட் லெவல் வச்சிருக்கிறவங்க மறந்துடாதீங்க. இந்த பிரீமியம் வந்து அந்த பிளாக் கலர் லைன் வந்து அட்லீஸ்ட் ஈக்குவல் பிரீமியம் ரேஞ்சா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதை நான் வச்சு ஏன் இதை பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு அப்பதான் உங்களுக்கு வந்து சரியான இடத்துல நீங்க என்ட்ரி எக்ஸிட் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும். பிரீமியம் ஏன் வந்து 2 லைனுக்கு கீழே இருக்குன்னா மார்க்கெட் சைட்வேஸ் தான் இருக்கும். எந்த சைடு போனாலும் நீங்க வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ண முடியும். இதுல லாங் ட்ரேட்ல எடுக்க முடியாது. நீங்க டைம் பேஸ்டு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 10:27க்கு புட் சைட்ல என்ட்ரி கிடைச்சிருக்கும். நான் உங்களுக்கு டைம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். 10:27 அல்லது இந்த லோயர் லோ பிரேக் அவுட்னு இருக்கும் பாத்தீங்களா? கண்டினியூஸா வரக்கூடிய ரெட் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன், இந்த 2 ஹையை நோட் பண்ணீங்கன்னா இந்த ஹை 158.8க்கு மேல எந்த கேண்டில் க்ளோஸ் வைக்குதுன்னு பாருங்க. இந்த கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு கரெக்டா 10:27. இதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டைமிங்கோடைய இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா சொல்வேன். ஏன் அந்த நேரத்துல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும்.
தெரியுதுங்களா? லோயர் லோ கண்டினியூ ரெட் கேண்டில், திரும்ப எப்போ ஒரு கிரீன் கேண்டில் வருதோ அப்போ அந்த ஹையை மார்க் பண்ணுங்க. இந்த கேண்டில் 2 கேண்டில் ஹை வந்து 158.80. இந்த இடத்துல நீங்க உட்காந்துடணும். இது வந்து புட் ஆப்ஷன் போகணும்னா இதுக்கு மேல போனாதான் இனி புட் ஆப்ஷன். அப்ப 160 ரூபாய்க்கு க்ளோஸ் கொடுத்த உடனே மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு பக்கமா போயிருக்கு. 200 போயிருக்கு. 42 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதுவே கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கண்டினியூவா போகக்கூடிய இடத்துல எப்போ ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ இதுக்கு பேர் தான் வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷனோடைய பிரேக் அவுட் லெவலை எடுக்கக்கூடிய விதம். இப்ப பாருங்க, இந்த 2 கேண்டிலோட ஹை எது ஹை? இப்ப நீங்க இந்த இண்டிகேட்டர்லாம் இல்லாம நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த 2 ஹைல எந்த ஹை அதிகம் அப்படின்னா 249.2 249.95. 249.95ல ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. 249.95ல லைன் டிரா பண்ணுங்க. இதுக்கு மேல எங்க க்ளோஸ் கிடைச்சிருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல 9 பாயிண்ட் நல்லா பாருங்க. இந்த ஹை வந்து 95. இந்த ஹையோட இந்த க்ளோஸோட வேல்யூ 9.90. வெறும் ஃபிராக்ஷன்ல தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனா இந்த கேண்டில் இருந்து மார்க்கெட் கீழே விழுந்ததுதான். இது எங்க வந்து எந்திரிக்குது? எது வரைக்கும் நீங்க இதுக்கு மேல போகாத வரைக்கும் நீங்க கால் சைடே போகக்கூடாது. ஹையர் ஹை இதுக்கு மேல போனாதான் இனி இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்தாதான் நீங்க இதுக்கு மேல போகவே முடியும். புரியுதுங்களா? இதே மாதிரி பாருங்க, இந்த இடம் கவனிங்க. இந்த இடத்துடைய ஹை வந்து பாருங்க, இந்த ஹை இது வந்து கிரீன் கேண்டில், கண்டினியூஸ் கிரீன் கேண்டில், இங்கே ஒரு ரெட் கேண்டில். இந்த 2 ஹையையும் மார்க் பண்ணுங்க. ஹை 229.50. இதுவே இந்த 2 கேண்டிலோடைய லோ என்னன்னு கவனிச்சீங்கன்னா 207.45. சோ இங்க கவனிச்சீங்களா? அதாவது இந்த 2 கேண்டிலோட ஹையர் லோவை தான் நான் மார்க் பண்ண சொல்றேன். இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற வரைக்கும் ட்ரேட் எடுக்க கூடாது. இந்த பாக்ஸ் விட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் இங்க பாருங்க, இதுவும் என்ன பண்ணுது? லோயர் லோ பிரேக் அவுட் கொடுத்து இங்க மேல போற மாதிரி போகுது. இதுக்கு ப்ரீவியஸா வச்சிருக்கக்கூடிய ஹையர் ஹைல போய் ரிஜெக்ஷன் கிடைக்குது. ஏன் இந்த மாதிரி ஃபார்மேஷன் வரணும்? இதுதான் நான் வந்து எளிமையா பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த டைம்ல நீங்க போய் புட் ஆப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. 1.54 1.54க்கு இங்க கண்டினியூஸ் ரெட் கேண்டில் வந்திருக்கு. இதுதான் ஒரு சின்ன டோஜி கேண்டில். இங்க பாருங்க, இந்த 2 கேண்டிலோட ஹை மார்க் பண்ணுங்க. இந்த ஹை தான் அதிகம், 144 ரூபா 50 காசு. இப்போ 144 ரூபா 50 காசுக்கு ஒரு லைன் போடுறீங்க. இப்போ இது ஹைங்க, இந்த 2 கேண்டில் தான், இந்த 2 கேண்டில் இந்த கேண்டில் தான் ஹையே. இங்க லைன் போட்டோம். இந்த பிரேக் அவுட் கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில்ல நம்ம உள்ள போயிருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி இல்லாத போது திரும்பவும் கீழே இந்த பிரைஸ்க்கு கீழே க்ளோஸ் வச்சு திரும்பவும் எப்ப இந்த 144 ரூபா 50 காசுக்கு மேல போகுதுன்னு பாருங்க. 149 ரூபா போச்சு. திரும்பவும் இந்த 145 ரூபாய்க்கு வந்து என்ட்ரி எடுத்துட்டு போறதுல நீங்க உள்ள போனீங்கன்னா ரேலி. ரொம்ப சிம்பிளா மார்க்கெட்டை கவனிச்சீங்கன்னா, நான் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் இதை வந்து என்னால இண்டிகேட்டர் இதுக்கும் கிரியேட் பண்ண முடியும். நான் வச்சிருக்கேன் ஆல்ரெடி. பட் நிறைய இண்டிகேட்டர்ஸ் பார்த்து நம்ம வந்து லேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் குறைவா பாக்குறேன். இப்ப இன்னைக்கு கூட வந்தாங்க, நேத்து 2 பேர் வாங்க, அவங்களுக்கு கூட நான் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நிறைய லைனை போட்டு பார்க்காதீங்க, ரொம்ப கிளாரிட்டியா பாருங்க. நான் அதுக்கு தான் ஆட்டோ பிரேக் அவுட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஆட்டோ பிரேக் அவுட்டும் பிஹெச்டிஎல்லுமே போதும். பட் இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னா பிஹெச்டிஎல், அதாவது ஆப்ஷன் டிசைடர்ல வந்து பிரைஸ் லெவல் பிளாட் ஆகும். இங்க பாருங்க, இங்க என்ன பிரைஸ் இந்த பிரேக் அவுட் கொடுத்த இடத்துலயே வந்து இது, ஆனா வந்து லோயர் லோ பிரேக் அவுட்டுக்கு உண்டான இடம் கிடையாது. இதுக்குள்ள வந்து ஸ்விங் ஹைன்னு அர்த்தம். இதுக்கு பேர் பர்டிகுலர் பிளேஸுக்கு வரும்போது அந்த வால்யூம் பிளேஸ் பண்ணி தான் இந்த ஹை வந்து இந்த பிரைஸ் வந்து எனக்கு பிளாட் ஆகுது. இதுதான் ஆப்ஷன் டிசைடருடைய
ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை. இதெல்லாம் நான் இன்னும் ஷோ பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நிறைய இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் வருவதற்கு முன்னாடியே இங்க 144 அப்படிங்கிற பிரைஸ் என்னோட ஸ்கிரீனை மாத்துனீங்கன்னா உங்களுக்கும் அது தெரியும். இதை நான் உங்களுக்கு பிளாக் ஸ்கிரீன் போட்டு செக் பண்ணி பாருங்க இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது. இதே வந்து ரிவர்சல் மோட்ல வச்சு செக் பண்ணீங்கன்னா இந்த பிரைஸ்ல ஒரு ஒயிட் கலர் லைன் டிரா ஆயிருக்கும். இந்த லைனை பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பவும் அந்த பிரைஸ் லெவல் கீழே வந்துட்டு மேலதான் போகுது. புரியுதுங்களா? அப்ப இங்க போகணும்னா இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும், இங்க கொடுக்க முடியல. அப்ப கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படிதான் நீங்க சிம்பிளா பார்க்கணும். மார்க்கெட்ல எப்பவுமே ட்ரேட் பண்றதை விட நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு வாட்ச் பண்ணி பாருங்க. லைவ்ல சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு ஆர்என்டி பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன டெக்னிக்கல் தெரியுதோ அதை நீங்க எல்லா விதத்திலையும் என்ன இப்ப நான் மட்டும்தான் இல்லை, எல்லாம் நிறைய பேர் மக்களை வந்து நிறைய சொல்லி தராங்க. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில ஃபெயிலியர் வந்து ஸ்ட்ராட்டஜி தப்பு பண்ணுதா இல்ல நம்ம தப்பு பண்றோமா அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சு செய்யுங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, பாத்துக்கலாம். இதுல சென்செக்ஸ் மட்டும் டேட்டா எக்ஸ்பைரி டேட்டா காமிக்கலான்னு பார்த்தேன். இது நேத்து நம்ம எடுத்த டேட்டாங்க. இது நம்ம உங்களுக்கு என்ட்ரிலாம் எடுத்திருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. நேற்று டேட்டா வச்சு பார்க்கும்போது ஏன்னா ஓவர் கேப் அப் ஆகி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. புட் ஆப்ஷன் தான் இதில் ஜெயிச்சிருப்பாரு. 53 ரூபாய்க்கு கீழே போனால் அவர் விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு கீழே அவர் இல்லை அப்படின்னு காலையிலே டிக்ளேர் பண்ணிட்டாரு. கால் ஆப்ஷன் சுத்தமாக எடுத்திருக்கவே கூடாது. இதே நான் எடுத்த பிரீமியம் 78,000 150 ரேஞ்சில் இருக்கக்கூடிய 2 பிரீமியம் எடுத்துக்கிட்டேன் ஆட்டோ பிரேக் அவுட் லெவல்ல. இங்க பாருங்க 77,700 புட் ஆப்ஷனு எவ்வளவு அழகா இங்க வந்து பாருங்க. கரெக்டா 48 ரூபா 47 ரூபா நம்ம கிட்ட 44 ரூபாயில ஒரு லைன் இருந்திருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எக்ஸல்ல 44 ரூபாய் அப்படிங்கிற லெவல் இருந்திருக்கும். எடுத்தீங்கன்னா இந்த லெவல்ல இருந்து சப்போர்ட் எடுத்தது 149ங்க. அங்கு கரெக்டா ரிஜெக்ஷன் ஆகுது. அப்பனா இதுக்கு மேல போகாதுன்னு அர்த்தம். நம்ம இங்க 3 டார்கெட் கொடுத்துருக்குங்க. நல்ல டார்கெட். இது மட்டுமே உங்களுக்கு போதும் 0 to ஹீரோ கால்ல உங்களுக்கு ஈஸியா வந்து யூஸ் பண்றதுக்கு. கடைசியா 12 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் லெவல் நீங்க யாரெல்லாம் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு கீழே போயிட்டாருன்னு நினைச்சிருப்போம். 5 ரூபாய் வரைக்கும் போயிட்டு திரும்ப 12 ரூபாய்க்கு மேல போனதும் நல்ல திரும்பவும் ஒரு ஜாக்பாட். நல்ல பிரீமியம் லெவல் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷன்ல நல்ல பிரீமியம் கொடுத்துருக்காங்க. கால் ஆப்ஷன் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்படிதான் இதுல பிரேக் அவுட் லெவல்லாம் எடுக்கணும். இந்த பிளாக் லைனுக்கு கீழேனாலே அவ்வளவுதான். ஸோ இந்த பிரைஸும் 2 பேருமே வந்து பிளாக் லைனுக்கு கீழே தான் இருக்காங்க. அப்ப எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாலும் நம்ம இந்த இடத்துல பை பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்ப ரொம்ப மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இது உள்ள போய் பாருங்க. கிட்டத்தட்ட இது 47 இருந்து 100 பாயிண்ட்டுங்க. அவ்வளவுதான் டார்கெட். இது திரும்பவும் 47 ரூபாய்க்கு வரல. 50 ரூபாயில சப்போர்ட் எடுத்து திரும்பவும் 149. இந்த என்ட்ரியில எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க இதெல்லாம் வந்து லோயர் லோ பிரேக் அவுட்டை ரெகுலரா வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ரீயா பாருங்க. இப்போதைக்கு மார்க்கெட் கவுண்டர்ல இருக்குங்கிறது கிளியரா தெரியுது. ஓகே, இருந்தாலும் பிளைண்டா போய் புட் ஆப்ஷன் பை பண்ணாதீங்க. ஃப்ரீயா கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணுங்க. மார்க்கெட்டோட கொஞ்சம் பேசுங்க, டைம் கொடுங்க. உங்களாலேயும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.